நடையை கட்டிய நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் நேற்று காலையில் நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை வென்று இறுதிப் போட்டிக்கு சென்றது. இரவு நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை இந்தியா சந்தித்தது. மழை பெய்யும் வாய்ப்பு இருந்ததால் போட்டியின் முடிவுகளில் டாஸ் முக்கிய பங்காற்றும் என்று கருதப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பட்லர் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினார்கள். லீக் போட்டிகளில் சொதப்பினாலும் நாக் அவுட் என்று வந்துவிட்டால் விராட் கோலி தனது ஃபார்முக்கு திரும்பிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய போட்டியிலும் ஒரே ஒரு சிக்ஸர் அடித்து 9 ரன்களுடன் நடையை கட்டினார். இதனிடையே மழை குறுக்கிட்டு ஆட்டத்தை தாமதப்படுத்தியது. ரோஹித் சர்மா தனது பொறுப்பை உணர்ந்து பிச்சின் தன்மைக்கேற்ப ஆட்டத்தை மெதுவாக தொடங்கி போக போக வேகம் எடுத்தார். எப்போதுமே இங்கிலாந்து அணியுடன் நன்றாக விளையாடும் ரிஷப் பந்த் இந்த முறை 4 ரன்கள் மட்டுமே எடுத்து பவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த நம்ம 360 சூரியகுமார் யாதவ் ரோஹித்துடன் இணைந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தவறான பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்ப இந்த ஜோடி தவறவே இல்லை. நன்றாக சென்று கொண்டிருந்த பார்ட்னர்ஷிப் ரஷீத் வீசிய பந்தில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் பிரிந்தது. இதனை அடுத்து வந்த ஜடேஜா 17 ரன்கள் சேர்த்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிவம் தூபே சந்தித்த முதல் பந்திலேயே அவுட் ஆகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். இந்த தொடர் முழுவதும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் பாண்டியா இந்த முறையும் கைவிடவில்லை. 2 சிக்ஸர் 1 பவுண்டரியுடன் 13 பந்துகளில் 23 ரன்களை சேர்த்தார். இதனால் இந்திய அணி 172 ரன்களை இங்கிலாந்து அணிக்கு இலக்காக நிர்ணயித்தது. இங்கிலாந்து கேப்டனும் அதிரடி ஆட்டக்காரருமான ஜோஸ் பட்லர் தொடக்கம் முதலே வேகப்பந்து வீச்சை பதம் பார்த்ததால் கேப்டன் ரோஹித் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அக்சர் பட்டேலை பந்து வீச அழைத்தார். மணிக்கு 140 கிலோமீட்டருக்கு மேல் வீசப்படும் பந்தையே சிக்ஸருக்கு துரத்தும் பட்லர் அக்சர் பந்தை என்ன செய்ய போகிறாரோ என்று பயந்தபோது முதல் பந்திலேயே ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க முயற்சி செய்து விக்கெட் கீப்பர் பந்திடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஆட்டத்தின் 4வது ஓவரில் பும்ராவின் பந்தில் கிளீன் போல்ட் ஆகி சால்ட் வெளியேறினார். வந்த வேகத்திலேயே பாரிஸ்டோ அக்சர் வீசிய பந்தில் போல்டாகி வெளியேறினார். ஒரு முனையில் ஃபரூக் இந்திய வீரர்களின் தவறான பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டிக் கொண்டிருந்தார். இவரின் விக்கெட்டை சாய்த்தால் போதும் இந்தியாவின் வெற்றி உறுதி செய்யப்படும் என்று இந்திய ரசிகர்கள் தங்களின் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருந்த போதே குல்தீப்பின் பந்துவீச்சில் வெளியேறினார் ஃபரூக். அடுத்து வந்த சாங்கரன், லிவிங்ஸ்டன் ஆகியோர் எவ்வளவு முயற்சித்தும் இந்தியாவின் நேர்த்தியான பந்துவீச்சை எதிர்கொண்டு ரன்களை சேர்க்க முடியவில்லை. இறுதியாக 17 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ரன்களை மட்டுமே எடுத்து நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து இந்தியாவிடம் சரணடைந்தது. இதன் மூலம் 2022 T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பழி தீர்த்தது இந்தியா. இதனை அடுத்து நாளை நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்காவுடனான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா மீண்டும் T20 உலகக்கோப்பையை முத்தமிடுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர்.